தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க போகிற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஒன்றை மட்டும் நல்லா நினச்சிக்கோங்க, கொடுக்க போகிற ஆதரவு நிபந்தனையற்ற ஆதரவாக இருக்கணும். இந்த கண்டிஷனை போட்டு காலாகோலம் பண்ணுறது, எனக்கு அதைத்தா இது தந்தாத்தான் கூட இருப்பேன்னு கடைசி வரைக்கும் மிரட்டிக்கிட்டு இருக்குது. இந்த வேலையை பார்த்தீங்க, அவங்க கூச்சப்படாமல் ரீஎலெக்ஷனுக்கு போவாங்க. ரீஎலெக்ஷனுக்கு போனாங்க, இருக்கிறது இல்லாமல் போயிடும், பார்த்துக்கங்க. விஜய் சார் இன்னும் என்ன வெக்கம், ஆண்டவர் சொன்னது சார். விஜய் சார் இன்னும் என்ன வெக்கம், எதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஆண்டவர் சொன்னது ஞாபகம் வச்சுங்க. போப்பாண்டவர் இல்லை, ஆழ்வார்பேட்டை ஆண்டவர். மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன். கேட்ட வேண்டியதானே, மன்னிப்பு இல்லை, ஆதரவு சார். ஆதரவு கேட்குறவன் மனுஷன், கேட்ட ஆதரவை கொடுக்குறவன் பெரிய மனுஷன். இன்னைக்கு சூழ்நிலைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் ஆதரவுன்னு கேட்டு எவனாச்சும் கொடுக்க முடியாதுன்ட்டு போயிடுவானா? இல்லை போனதுக்கப்புறம் அவன் பாலிட்டிக்ஸில் இருந்துட முடியுமா? அரசியலில் யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே இன்னைக்கு உங்களை பகைச்சிக்கிட்டா மக்கள்கிட்ட என்ன மரியாதை கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே அரிச்சுக்கிட்டே கிடக்கு. அதனால உங்களை ஒரு முடியாது, தரமாட்டேன், சத்தியமாக சொல்கிறேன் சார். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் மனுஷனாக இருக்கிறதுக்கு நீங்கள் ரெடி, பெரிய மனுஷனாக யாரை ஆக்க போகிறீங்க அப்படின்றது இங்கே இருக்கிற பெரிய கேள்வியை. 2 பேரும் எப்போன்னு காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு சூழ்நிலை நீங்கள் போய் நேரடியாக திமுக கிட்ட ஆதரவு கேட்டாலும் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி திமுக சொல்லவே முடியாது. யோசிச்சு பாருங்க, அந்த அந்த வார்த்தை வாயிலேருந்து வர்றதுக்கே முடியும். ஏன்னா தாவேக்கா ஆட்சி அமைக்கணும் அப்படின்றது மக்களோட விருப்பம். அதாவது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஏற்றுக்க முடியுது, அதெல்லாம் அடுத்து பெரும்பாலான மக்கள் தாவேக்கா மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஒரு மோகத்தில் போட்டது, ஒரு ஆசையில் போட்டது, ஒரு பைபிளில் போட்டது, எப்படி போட்டதா வேணாலும் இருக்கட்டும், ஓட்டு போட்டாச்சு. நல்லா தெரிஞ்சுங்க, இவர் வேணும், அதாவது இவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியட்டுன்றான். அதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்குவோம். நல்லா ஆட்சி செஞ்சால் யார் வேண்டாம்னு சொல்ல போகிறா? ஆனால் செய்வாங்களா மாட்டாங்களா, தெரியுமா தெரியாதா? உண்மையிலேயே வேலை தெரிஞ்சவனை தான் கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்களா, இல்லை ஒன்றுமே தெரியாத ஒரு கூட்டத்தை கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்களான்றது அவங்க ஆக்டிவாக செயல்படும் போது தானே சார் தெரியும். இப்போ உங்களுக்கு திமுக கிட்ட கேட்குறதுக்கு கொஞ்சம் உறுத்தலாக கூட இருக்கலாம். பட் நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் கேட்குறதும் ஆதரவு கொடுக்குறதும் இப்போ இப்போ தாவேக்கா பெருசா, திமுக பெருசா, அதிமுக பெருசா, அந்த பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை. எப்படா பிரசிடென்சியல் இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேயா அலைகிறாங்க. நெசவா சார், துடிக்கிறாங்க. நீங்கள் அப்படின்னு இப்போ சொன்னால் போதும், ஆட்சி அமைக்க முடியலை, ஓடி வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. எல்லாம் ரெடிமேடாக இருக்குது. செட்டப்பை கொண்டாந்து இங்கே ராஜ்பவனில் உட்கார வச்சு செட் பண்ணிடுவாங்கன்னு வைங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த சனாதிபதி ஆட்சி இருக்கிற வரைக்கும்னாலும் நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஷேடோ சிஎம்மாவது இருந்துட மாட்டோமா அப்படின்னு சாத்தூரில் தோத்தவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நேரடியாக இங்கே வந்துடும், அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்கும், அது வேறு பிரச்சனை. அந்த எலெக்ஷன் நடந்துச்சுன்னு வைங்கள, எவன் தயமும் உங்களுக்கு வேண்டாம். பதவி பிரமாணம் செஞ்சு வைங்க வாங்கப்பா, அதுக்கு தானே உங்களை வச்சுருக்குறாங்க. லேட்டானா அப்புறம் கஸ்டமர் கோச்சுக்குவாங்க. யார்? ஓட்டு போட்ட மக்கள் கஸ்டமர் கோச்சுக்குவாங்க. அப்புறம் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு நீங்கள் மிரட்ட ஆரம்பிக்கலாம். உண்மையிலேயே எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், நாத்தாக்காவாக இருக்கட்டும், ஏன் பல அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், உங்களை பிடிச்சவங்க உங்களை பிடிக்காதவங்க அத்தனை பேருக்கும் நீங்கள் எப்படியாச்சும் இந்த ஆட்சியை அமைச்சிடணும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே மனசார நினைக்கிறாங்க. ஏன்னா அப்படி என்னதான் இவர்கிட்ட இருக்குது அப்படின்றத நம்ம பிரித்து பார்க்கணும், இல்லாட்டி அவர் கலட்டி காட்டணும். இல்லை நெசவா சார், உண்மையில் அந்த ஒரு நம்பிக்கையில் தானே ஓட்டை தூக்கி அந்த தூக்கி ஒரு உச்சத்தில் உட்கார வச்சுருக்குறாங்க, யாருமே தொட முடியாத அளவுக்கு. சார் ஹிஸ்டரி மேடு, அதான் சொல்கிறாங்க இல்லை, இது வரைக்கும் எம்ஜிஆர் பண்ண சாதனையை இவர் பீட் பண்ணியிருக்காரு. பீட் பண்ணி அவர் மனுஷன் வேறு லெவல். இந்த சாதனையை இனிமேல் எவனும் பண்ண முடியாது. அதான் இந்த மாதிரி ஒரு எழுச்சி இன்னொரு முறை வராது. இப்படி ஒரு ட்ரஸ்ட்டு இனிமேல் எந்த மக்களும் யார் மேலேயும் வைக்க மாட்டாங்க அப்படின்றதுல ஒரு பெரிய ஹிஸ்டோரிக் ஒரு இதை கிரியேட் பண்ணிட்டாருன்னு வைங்கள. இப்போ இந்த நேரத்தில் போயிட்டு அதிமுக கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா முடியாதுன்னா யாரும் சொல்லவே மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் வெளியிலேருந்து நான் ஆதரவு தரப்பா
அவசியம் சொல்லுவாங்க, சார் நான் வெளியிலேருந்து உங்களுக்கு ஆதரவு தர்றேன், உங்களுக்கு தேவையான ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சாலிட் சப்போர்ட் வேணும். ஆனால் இதை ரெண்டை தாண்டி அதை இப்போ யார் வந்து உங்களை மிரட்ட வேண்டாம். இப்போ பாமகலேருந்து வந்து மிரட்டுறாங்கன்றாங்க, என்னன்ட்டு துணை முதல்வர் பதவி தருவியா? இப்போ காங்கிரஸ்லேருந்து வந்து மிரட்டுறாங்கன்றாங்க, அமைச்சர் பதவி தருவியா? இதெல்லாம் தந்தியானா கண்டிஷன் பெயிலில் நான் உன்னையே காப்பாற்றுறேன். அதான் உனக்கு நான் இப்போ வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறதுக்கெலாம் நீ ஊங்கோட்டணும். அதுக்கு தான் யார் 108 ஜெயிச்ச அவங்க இங்கே 5 நாளை வச்சுக்கிட்டு இருக்க இவங்க அந்த கட்சியை லிட்ரலாக மிரட்டுறாங்க. ஆனால் எத்தனை நாளைக்கு இது கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்க? நினச்சி பாருங்க. இதில் வெக்கப்படுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது சார். இதில் கூச்சப்படுறது ஏன்? நீங்கள் கூப்பிடல ஆரம்பத்தில் கூட்டணிக்கு வாங்க, கூட்டணி எந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நீங்கள் தானே சார் சொன்னீங்க. இப்படி 2-3 பேரை நம்பி உட்கார்ந்துருக்கிறதுக்கு எப்போ எவன் ஓடுவான்னு எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறதுக்கு பேசாமல் ஒரு பெரிய கட்சி கூட டீலையே போட்டுருங்கன்றான். அந்த கட்சியுமே மாட்டேன்னு கண்டிப்பாக சொல்லாது. அது சேஃபர் சைடு அடுத்த 5 வருஷத்துக்கு. ஏன்னா 2 பேரும் ஒன்றா இருக்கிறப்ப உங்களை அதாவது இப்போ நடந்துனது பேசுனது வந்தது இது எல்லாமே 5 வருஷத்தில் நாமளாக அப்படி பேசணும் வாய்ப்பே இல்லைன்ற லெவலுக்கு அவங்க வந்து 2 பேருக்கு ஒன்றி போய் உட்கார்ந்துருக்கலாம். ஒரு வேகத்தில் ஒரு கோபத்தில் ஒரு அதாவது ஜெயிக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா போட்டி எதிரது துருவத்தில் போட்டி. அது திமுகவையும் திட்டணும், அதிமுகவையும் திட்டணும், பாசகவையும் திட்டணும். ஆனால் இது வரைக்கும் எங்கேயும் பாசகவை வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசி நம்ம பார்த்ததில்லை. இல்லை ஏன்னா பெருசாக பேசி பார்த்ததில்லை. எந்த இடத்துலையும் அவங்கள பேசுறதுக்கு இன்க்ளூடிங் டீலிமிட்டேஷன் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக டீலிமிட்டேஷன் பில்லு வந்துச்சு. அந்த டீலிமிட்டேஷன் பில்லுக்கு அவங்களோட ஸ்டாண்டு என்ன அப்படின்றது இது வரைக்கும் தெரியாது. இது வரைக்கும் எந்த இடத்துலையும் வாயை திறந்து நான் ஆதரிக்கிறேன், எதிர்க்கிறேன், இது நல்லது, இது கெட்டது, இது தமிழ்நாட்டுக்கு கேடு, இல்லை இது தமிழ்நாட்டை தூக்கும், நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இதை எதையாச்சும் ஒன்று சொல்லுவார்னு பார்த்தா கடைசி வரைக்கும் இது வரைக்கும் எதுவுமே சொல்ல. அதை விட்டுருங்க. இப்போ ஆட்சி அமைக்கிறது, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஆள்றது அப்படின்றது வெறும் பார்டருக்குள்ளே மட்டும்தான். நம்ம வெளியிலேருந்து எந்த பிரச்சனையும் நமக்கு வராதுன்னு நம்ம நினைக்கலாம். ஒரு நாளைக்கு 1000 பிரச்சனை ட்ரெயினில் வந்து இறங்குது. இது அத்தனையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சுவலி அதுக்காகத்தான் உங்களை ஆட்சியில் இவங்க ஒன்றும் உங்களை ஆட்சியில் உட்கார வச்சு அழகு பார்க்கணும்ல யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆட்சியில் உட்காரட்டும், நம்மளை மாதிரி டீல் பண்ணுறாரா, நம்மளோட பெட்டராக டீல் பண்ணுறாரா, இல்லை நம்ம நினச்ச மாதிரி டீலே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கிறாரா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காகத்தான் உங்களை கூப்பிட்ருக்காங்க. குறைஞ்சபட்சம் 1-2 வருஷத்துக்கு உங்களை தொடவே மாட்டாங்க உங்களை பற்றி ஏன்னா இப்போ என்ன பேச்சு எடுத்தாலும் உங்கள் பேச்சு எடுத்தாலும் கண்டிப்பாக அது அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டாக திரும்பும். ஏன் அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்கள கூட நீ மட்டும் அப்படியே வந்தோன்னே எல்லாத்தையும் தூக்கி நிப்பாட்டிட்டியா? எத்தனை வருஷம் கழித்து இந்த திட்டத்தை கொண்டு வந்த நீ? எத்தனை வருஷம் கழித்து பிரச்சனையை அதாவது உனக்கு ஒரு கட்சி இருக்குது, வெளியில் உங்கள் கட்சிக்கான தொண்டர்கள் இருக்காங்க, உங்களை நம்பி மக்கள் இருக்காங்க அப்படின்றத நீ எப்போ எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் தானப்பா நீ எட்டியே பார்த்த. அதுக்கு முன்னாடி வரையும் உட்கட்சி பிரச்சனை தானே பார்த்துட்டு இருந்த. நீ உட்கார்ந்துருந்தப்போ மட்டும் எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? எல்லாத்தையும் கேள்வி கேட்பான். இப்போ தாவேகாவுக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் மக்கள்கிட்ட அதாவது மக்கள் வந்து அவங்கள எந்த விதமான குறையும் சொல்கிறதுக்கு இடமும் கிடையாது, எந்த ஒரு இடமும் கிடையாது. ஏன்னா அவங்க இப்போ கட்சியவே இப்போ தானப்பா ஆரம்பிச்சிருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தானே கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. இது தானே முதல் தேர்தல். இது வரைக்கும் பதவியில் கூட கிடையாது, ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. ஒட்டு மொத்தமாக இப்போ 100க்கு மேலே எம்எல்ஏ உட்காந்துருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கேட்குறதுக்கு கூச்சப்பட வேண்டாம். அவங்க நீங்கள் கேட்டு கொடுக்கலன்னா பயப்படுவாங்க. நீங்கள் கேட்க போறீங்கனாலே பயப்படுவாங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. மாட்டேன் கீட்டேன் அதான் நீங்கள் சொல்லலாம். என்னப்பா நம்ம வந்து ஊழல் சக்தின்னு சொன்னோம், இவங்களை தீய சக்தின்னு சொன்னோம். ஆச்சு, தீய சக்தி நல்ல சக்தியாக மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்களே உருவாக்கி கொடுப்பீங்கல்ல. இப்போ அதுதானே அவங்க மேலே ஒரு பரவாயில்லப்பா. இவ்வளவு பேசினாலும் முதல்வரையே தோக்கடிச்சிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஆட்சியை இவங்க காலி பண்ணாலும் தமிழ்நாட்டை விட்டு கொடுக்காமல் ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்கல்ல. உண்மையிலே இவங்களுக்கு அந்த இதெல்லாம் ஃபீலிங் எல்லாம் இருக்குப்பா. அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் சார். நல்லா தெரிஞ்சுங்க, வெளியில் பிரசிடென்ஷியல் ரூல் வர்றதுக்கு, இன்னொரு எலெக்ஷனை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு தேவையில்லாமல் ஒரு 10-12 பேரை இருக்க கட்டி பிடிச்சி 5 வருஷம் வண்டி ஓட்டுறதுக்கு பதிலாக தாராளமாக நீங்கள் 2ல் எதையாச்சும் ஒன்று உங்களுக்கு நீங்கள்
கூட்டணியே வச்சுக்கலாம். அதாவது அவங்கள்ட்ட போய் கேட்டு நீங்கள் வாங்கலை அப்படின்னாலும் கூட்டணிக்கே நீங்கள் கூப்பிட்டு வச்சுக்கிட்டாலும் யாரும் எந்த தப்பும் சொல்ல போகிறதில்ல. கூட்டணி முடியலையா, வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க, கேளுங்க. கேட்டுட்டு வந்து வெளியில் சொல்லுங்கள், சார் கேட்டோம் தரமாட்டேன்ட்டாங்க, நாங்கள் ஆட்சி அமைக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல, இங்கே மறுபடியும் மறு தேர்தல் வரணும், அதுதான் அவங்களுக்கு வேணும், அப்படி மறு தேர்தல் வந்தால் நாங்கள் வரமாட்டோம்னு அவங்க தப்பு கணக்கு போட்டாங்க, இடையில உங்களை வந்து இது பண்ணிடலாம், நீங்கள் கொடுத்த தீர்ப்பை தப்புன்ட்டாங்க, சன்னு பாட்டுன்னு அந்த பக்கம் திருப்பி விட்ருங்கன்றோம். அப்படி திருப்பி விட்டுட்டீங்கன்னு வச்சு அந்த நினப்பு அவங்களுக்கும் இருக்குது. இடையில ஏகப்பட்ட வேலை, அதெல்லாம் பயந்துக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எந்த இடத்துலையும் இனிமேல் சிக்கிடக்கூடாது. அதான் இதில் எதிர்கட்சியாக வர்றது குறைஞ்சி போயிடும். பிரச்சனை அங்கே தான். அதான் எதிர்கட்சியாக ஒரு பிரதான எதிர்கட்சியாக யார் வர்றது? டிஎம்கே ஆதரவு கொடுத்ததில் ஏடிஎம்கே பிரதான எதிர்கட்சியாக இருக்கும். ஏடிஎம்கே ஆதரவு கொடுத்ததில் டிஎம்கே பிரதான எதிர்கட்சியாக இருக்கும். ஏன்னா கூட்டணிக்குள்ளே வந்துடும் இல்லையா? அப்படி பிரதான எதிர்கட்சியாக உட்கார்ந்து இருக்கிறப்போ அங்கனக்குள்ளே தான் பிரச்சனை. ஒருவேளை கூட்டணிக்குள்ளே வராமல் வெளியிலேருந்து மட்டும் ஆதரவு, அதாவது இவங்க கூட நான் சேரலை, ஆனால் இவங்க இருக்கட்டும், எங்களுக்கு இவங்க வேணும், இந்த ப்ரெசன்ஸை நான் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதிர்கட்சியாக கூட 2 பேருமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஈக்குவல். இவங்க 53, அவங்க 73, அவ்வளோதானே, 20 சீட்டு. இவங்களும் கேள்வி கேட்பாங்க, அவங்களும் என்ன அந்த அந்தஸ்து இருக்காது. ஒரு எம்எல்ஏவாக இருந்துட்டு போயிடுவார். ஆனால் அப்பையும் ஏடிஎம்கேவோட அந்த சட்டசபை தலைவர் ஐயா எடப்பாடியாக தான் இருப்பார். அதுக்கு எல்லாமே உண்டு. ஆனால் இது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துங்க. இப்போ ஏற்கிற இந்த பதவி, இந்த 7ஆம் தேதி சிஎம்மாக விஜய் பதவி ஏற்கிறார். 7ஆம் தேதி ஏற்றதுக்கு அப்புறம் தயவு செய்து யாரும் மேற்கொண்டு இந்த கவர்மெண்ட்டை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. தயவு செய்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க. அது ரொம்ப தப்பு. அது தாவேக்காவை பழி வாங்குற மாதிரி இல்லை, தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்குற மாதிரி. மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வச்சு அந்த எலெக்ஷனுக்கு நடுவில் பிரசிடென்ஷியல் ரூலை கொண்டு வந்து அந்த பிரசிடென்ஷியல் ரூல்லேருந்து மறுபடியும் அந்த எலெக்ஷனை நடத்தி முடிச்சு அதுக்கப்புறம் வந்து அப்பையும் அந்த டென்யூர் தான் இருக்கும். 2001 தான் வரும், 2006 தான் 26 அந்த டென்யூர் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கடையில் வராது. ஏன்னா இது முடிஞ்சு அது மறுபடியும் அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்களான்றது தெரியலை. ரெண்டாவது உள்ளே வர்றப்பயே ஒரு செட்பேக்காக தாவேக்காவுக்கு இருக்கும். பட் அவங்களுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அந்த டைமிங் வேஸ்ட்டு, நம்ம பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ யார் ஆதரவு கேட்டாலும் நிபந்தனையற்ற ஆதரவு தாவேக்காவுக்கு கொடுக்கணும். கண்டிஷன் பெயிலில் ஆதரவு கொடுக்குற மாதிரி இருந்தால் ரீஎலெக்ஷனுக்கு தாராளமாக தாவேக்கா போகலாம். அப்படி போணுச்சு அப்படின்னா முழுசாக வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க, பார்த்து.